ஸ்ரீராமரை தரிசிக்க மகா புண்ணிய சேத்திரம் 3 நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமிச்சாரண்ய புனித யாத்திரை ஜூலை 18, 19, 20 உடனே முன்பதிவு செய்யுங்கள். ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சென்னை. அமித்ஷா தமிழ்நாடு அரசியலில் கத்துக்குட்டி ஜீரோ. அதிமுக பாஜகவோட தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. என்ன கேட்டார் எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை அதிமுக தான் இருக்கும். என்ன தப்பாத்தில் நாளைக்கு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் திமுக போட்டுன்னு சொன்னால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? ஸோ திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டணி அமைச்சரவை அமைப்பதில் ஆர்வம் காட்டுவது இல்லை. அமித்ஷா இப்போ போடுற டிமாண்டை இப்போ போடுறது தப்பு. எடப்பாடியாரோட காதை முறுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் வலி தாங்காமல் விட்டுட்டு விஜய் பக்கம் போய் சேர்ந்தான்னு என்ன பண்ணுவீங்க? போகிற பக்கம் பார்த்தாலே அப்படிதான் விஜய்கிட்ட சொல்லுவார். விஜய் அதிமுக விஜய் சேர்ந்தா பலமான கூட்டணி அமையும். வேறு எந்த கூட்டணி தேவையில்லை. பாஜக தன் தலைமையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு தான் சொல்லணும். இப்பவே எடப்பாடியோட சண்டை போட்டு அவரை வெறுப்பேற்றி அவரை கட்சி விட்டு, ஏன்னா கூட்டணி அக்ரிமெண்ட் போட்டாங்களே தவிர கையெழுத்து ஒன்றும் போட்டதே தெரியல. நாளைக்கு டாடா பைபின்னு சொல்லிட்டு எடப்பாடி போயிட்டா வச்சுங்க. அண்ணாமலை இருந்திருந்தால் அதிமுக தனியாக போனால் கூட ஒரு 10-20 சீட்டு வாங்கக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு தலைமைக்கு இருந்தது. இப்போ க்ஷீணமாக போச்சு. தனித்து போட்டிட்டா 0 டெபாசிட் தான் வரும், நோட்டா கீழே போகும். என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி மாறி அதிமுக விஜய் கூட்டணியாக வரத்துக்கு வாய்ப்பு. இதெல்லாம் அமித்ஷாக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாமையா அமித்ஷா மத்திய மந்திரியாக இருக்காரு? நான் கேட்குறேன், அப்போ அரசியல் சாணக்கியர்னு சொல்கிறீங்களே, என்ன சாணக்கியர் நீங்கள்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக பாஜக கூட்டணி இப்போ என்னன்னா, அவங்க பேரணிக்கு கூட அதிமுக பாஜக கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது மிரட்டுற மாதிரி தெரியுது சார், ஒரு பிம்பம் இருக்குது. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க, அதையும் வலுவாக சொல்லிட்டு இருக்கு பாஜக. அதிமுக மறுக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாங்க, இது மிரட்டி பணிய வைக்கிறதுன்னு ஒரு முறை. அந்த முறையை கையில் எடுத்துக்கிச்சு பாஜக. அது பேக் ஃபயர் ஆகுது கண்டிப்பாக. முதல்ல என்ன சொன்னாங்க? அதிமுக கூட்டணி வரணும், கூட்டணி வரணும், கூட்டணி வரணும்னு தலைகீழாக நின்னாங்க. அண்ணாமலையே மாற்றினாங்க. எதுக்கு? அதிமுக கூட்டணிக்கு. சரி, அதிமுக கூட்டணி வந்துச்சு. நீ மிரட்டி கிரட்டி ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, மாப்பிள்ளை, சம்பந்தி, எல்லாம் புள்ள எல்லா பேரையும் சொல்லி மிரட்டி கூட்டணி கூப்பிட்டு வந்தீங்க. கூட்டின்னு வந்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அதிமுக பாஜகவோட தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. கண்டிப்பாக பாஜகவோட பெரிய கட்சி. என்ன கேட்டார் எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை அதிமுக தான் இருக்கணும். என்ன தப்பாத்தில் நாளைக்கு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் திமுக போட்டுன்னு சொன்னால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? இல்லை மதிமுக தலைமையில் திமுக போட்டுன்னு சொன்னால் சிரிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ போட்டி போட முடியாது. அடுத்தது, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அந்தளவு கால் ஊனல, வளர்ந்து வந்திருக்கு. அண்ணாமலையால் வளர்த்தெடுக்கப்பட்டது. முன்ன இருந்ததை விட எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். முதல்லேருந்து பார்த்துட்டு வரலாம். அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசினாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஐடிசி கிராண்ட் சொல்லாது கூட்டணி அமைஞ்சாச்சுன்னாங்க. எல்லாம் யார் முகத்துலேயும் சந்தோஷம் காணும். குறிப்பாக அதிமுக முகத்தில் சந்தோஷமே காணும். யார் முகத்தினா அதுவே மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அரசியல் தெரிஞ்சாதவன் புரியாத எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. சரி, எடப்பாடியும் ஒத்துக்கினார். அடுத்தது பாம்ஷெல் தூக்கி போட்டார். கூட்டணி ஆட்சி தான்னார். திருப்பி 2 வாட்டி சொன்னார், 3 வாட்டி சொன்னார், 4 வாட்டி சொன்னார். டெல்லியில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசும்பொழுது இதே வார்த்தையை சொல்கிறார். அப்போ இது தவறுதலாக வாயிலிருந்து வரப்பட்ட வார்த்தை அல்ல. உங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ அதுதான் வருது.
ஏங்க எப்படிங்க அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா இப்பவும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறீங்க. அது எப்படி அதிமுக கூட்டணிக்கு வரும்? தமிழ்நாட்டில் இது வரைக்குமே திமுக அதிமுக ஆண்டது 1967க்கு அப்புறம் திமுக இல்லை அதிமுக ஆண்டது. எந்த கட்சியுமே கூட்டணி வைக்கும். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்திய கூட்டு அமைச்சரவை தமிழ்நாடு கேள்விப்படாத ஒன்று. கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தின போது கூட காங்கிரஸ்காரெலாம் காவடி எடுத்துன்னு டெல்லிக்கு போனாங்க சோனியா காந்திட்ட. எங்களுக்கு அமைச்சரவையில் பதவி வேணும், நாம தான் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு. ஸ்டாலின் நேராக சோனியா கூப்பிட்டார். அம்மா இதெல்லாம் சரியில்லை, என் தலைமையில் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் கூட்டணி அமைச்சரவையெல்லாம் கிடையாது அப்படின்னு முதலமைச்சர் கலைஞர் சொன்னதுனால சோனியா அம்மா ஷட் அப் எல்லாம் வாய் மூடிக்கிச்சுங்க காங்கிரஸ்காரன். அப்போவே கலைஞர் மனசு வச்சுருந்தாருன்னா கூட்டணி அமைச்சரவை அமைச்சிருக்க முடியும். ஸோ திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டணி அமைச்சரவை அமைப்பதில் ஆர்வம் காட்டுவது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தடவை திமுக கூட்டணியில் எவ்வளோ கட்சி இருக்குது, ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கலாமே. காங்கிரஸுக்கு ஒரு 2 சீட்டு, பிசிகேக்கு ஒரு மந்திரி, காங்கிரஸுக்கு 2 மந்திரி, மதிமுக ஒரு மந்திரி, கம்யூனிஸ்ட் மந்திரி கொடுத்துக்கலாமே. கொடுக்க மாட்டாங்க. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தனித்தன, அது அவங்க கொள்கை. அது நீங்கள் ஏன்னு கேட்க முடியாது, நமக்கு உரிமை இல்லை, அவங்க கொள்கை. அப்படி இருக்கும்பொழுது அதிமுக தேர்தலில் ஜெயிச்சு மந்திரி சபை அமைச்சா அப்போ வேணா நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்பவும் கேட்டு தான் பார்க்கலாம். அமித்ஷா இப்போ போடுற டிமாண்டை இப்போ போடுறது தப்பு. ஏன்னா எவ்வளோ சீட்டு யாருக்கு வரும்னு கணக்கே தெரியல. இன்னும் கூட்டணி அமையுமா அமையாதா, இந்த கூட்டணி தொடருமா தொடராதா, இல்லை நீங்கள் தொடர்ந்து எடப்பாடியாரோட காதம் முறுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் வலி தாங்காமல் விட்டுட்டு விஜய் பக்கம் போய் சேர்ந்தான்னு என்ன பண்ணுவீங்க? போகிற பக்கம் பார்த்தாலே அப்படிதான் விஜய்கிட்ட சொல்லுவார். விஜய் பாஜகவை நம்ம எதிர்க்கலாம், காமனாக சேர்ந்து எதிர்ப்போம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரேன், 80 எம்எல்ஏ தரேன், வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு வச்சுங்க. அதிமுக விஜய் சேர்ந்தால் பலமான கூட்டணி அமையும். வேறு எந்த கூட்டணி தேவையில்லை. அதிமுகவுக்கு மற்ற எந்த கட்சிகள் தேவையில்லை. விஜய் மட்டும் இருந்ததுன்னா 20, 25, 45% வாக்குகள் வாங்கி ஆட்சியில் அமரத்துக்கு முடியும். பாஜக தன் தலைமையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு தான் சொல்லுவேன். ஒழுங்காக போகிற கூட்டணியை அது போக்கில் விடாமல், சரி இப்போ என்ன அவசரம் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறதுக்கு? சீட்டெல்லாம் வந்துடுச்சா, யாருக்கு எவ்வளோ எண்ணிக்கை, எவ்வளோ, இவருக்கு 100 சீட்டு, அவருக்கு 50 சீட்டு, 50 எம்எல்ஏ 100 எம்எல்ஏ வந்துடுச்சா? இதெல்லாம் தெரியாது சார். தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கு எவ்வளோ சீட்டு வந்திருக்கு, அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணலாம்? எடப்பாடி தனியாக மந்திரி சபையை அமைக்கிற அளவுக்கு அவருக்கு எம்எல்ஏ வந்திருக்காங்களா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எடப்பாடி பாஜக தயவில் ஆட்சி அமைப்பாரா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, முதல்ல இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருமா இல்லை திமுக வருமா அப்படின்னு 3 கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறோம் மடையன். சொல்ல முடியாது. இப்போ பதில் யாரால் பேசலாம், என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ தேர்தல் முடிஞ்சு எம்எல்ஏலாம் வந்த பிறகு உட்காந்து பேசும்போது எடப்பாடி ஒரு 2 பேர் எங்கள் சைடில் மந்திரி சபை கொடுங்க, ஹோம் மினிஸ்டராக கொடுங்க, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ராஜ் கொடுங்க, ஏதாவது ஒரு 4 சீட்டு கொடுங்க, அப்படி 4 மந்திரி சபை கொடுங்கன்னு கேட்டு பார்த்து வாங்கிறது புத்திசாலித்தனமா? இப்போவே எடப்பாடியோட சண்டை போட்டு அவரை வெறுப்பேற்றி அவரை கட்சி விட்டு, ஏன்னா கூட்டணி அக்ரிமெண்ட் போட்டாங்களே தவிர கையெழுத்து ஒன்றும் போட்டதே தெரியல. நாளைக்கு டாட்டா பைபின்னு சொல்லிட்டு எடப்பாடி போயிட்டா வச்சுங்க, பாஜகவில் ஒன்றும் பண்ண முடியாது. துரோகியும் இங்கே சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக வாக்கு போடுவாங்களா பாஜகவுக்கு போடுவாங்க? அதிமுக தான் போடுவாங்க. எம்ஜிஆர் கட்சி அது இன்னும் கிராமத்தில் ரெட்டையிலேருந்து தான் இருக்குது. மக்கள் மக்கள் அதிமுகவை திமுகவுக்கு மாற்றாக பார்க்குறாங்க. அண்ணாமலை இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக தனியாக போனால் கூட ஒரு 10-20 சீட்டு வாங்கக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு தலைமைக்கு இருந்தது. இப்போ க்ஷீணமாக போச்சு. அதுவும் இல்லை. தனித்து போட்டிட்டால் 0 டெபாசிட் தான் வரும், நோட்டா கீழே போகும். சும்மா அந்த பில்டப்லாம் காட்டாதீங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு. உண்மை. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கா? பொய். ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளரல. 2க்கு நடுவில் இருக்குதா? இடப்பட்ட இடத்துல இருக்குது. வளர்ந்ததுலேருந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நடுப்பட்ட இடம் இருக்குது.
அது 30%, 40% ஆக்சிஸா, 60% ஆக்சிஸான்னு தெரியாது. வாக்கு சதவீதம் போன தடவை என்டிஏக்கு 15%, 18% வந்துடுறாங்க. அது என்டிஏக்கு. இப்போ அந்த என்டிஏ நீடிக்குமா? நாளைக்கு பாமக திமுக பக்கம் போகாதுன்னு என்ன கேரண்டி? விஜயகாந்த் திமுக பக்கம் போகாது என்ன கேரண்டி? அப்போ என்ன ஆகும்? என்டிஏவோட வீக் ஸ்ட்ரென்த்து குறையுமா குறையாதா? ஒரு 2% வச்சா கூட குறையும். விஜயகாந்த் 2% தான், 2% குறையும். பாமக அப்படி இல்லை, பெரிய கட்சி. அதான் பாமகவை போய் செல்வ பெருந்தகை பார்த்துருக்காரு. வாழப்பாடியாரோட மகன் வாழப்பாடி ராமசுகந்தன் போய் பார்த்துருக்காரு. எல்லாம் பார்த்துருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா கூட்டணி மாறலாம் அப்படிங்கிறத காட்டுறது. என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி மாறி அதிமுக விஜய் கூட்டணியாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால ஸ்டாலின் இன்னும் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு ராமதாஸையும் பிரேமலதா இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன ஆகும்? பாஜக தனித்து விடப்படும். தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, கிருஷ்ணசாமியோட கட்சி, ஒரு 4 கட்சியை வச்சு என்னத்த போனி பண்ண போகிறீங்க? இதெல்லாம் அமித்ஷாக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு வேணுன்ட்டே சீண்டி பார்க்குறாங்க. அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு அரசியல் ஒன்றுமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தமிழ்நாடு அரசியலில் கத்துக்குட்டி, 0. தமிழ்நாடுங்கிறது சொல்கிறாராம் அமித்ஷா. அது எப்படிங்க? ஆந்திராவில் கூட தான் காங்கிரஸும் தெலுங்கு தேசம் மாற்றி மாற்றி வந்தது. இப்போ பவன் கல்யாண் வரலையான்னு. ஆந்திரா வேறு, தமிழ்நாடு வேறங்க. தமிழ்நாடு திராவிட மண். அந்த மண்ணை தோண்டி குழி வெட்டி செடி நட்டு தண்ணி ஊற்றி வேலி போட்டு அது வளர்கிறதுக்கு 10 வருஷம் போகுது. நாளைக்கு காத்தால செடி போட்டு பொன்சாய் இல்லை, அப்படியே பூத்து குலுகிறதுக்கு பொன்சாய் இல்லை, இது சாதா செடி. இந்த ரியாலிட்டி கூட தெரியாமல் ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் இருந்து இங்கேயும் குழப்பி தமிழ்நாடு பாஜகவும் குழப்பத்தில் இருக்குது. இப்போது என்னடா அது கூட்டணி ஆட்சின்னு சொல்ல அவங்க என்ன தமிழ்நாடு பாஜக என்ன சொல்கிறாங்க? ஐயா எங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. கூட்டணி பற்றி பேசினா டெல்லி திட்டுறதுன்னு சொன்னாங்க, கூட்டணி பற்றி பேசாதுன்றாங்க. இவங்களே கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் பேசாமல் எங்கள் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறோம். என்ன சார் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்றாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான். தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அண்ணாமலை இருந்தாலும் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அண்ணாமலை இப்போ பர்சனை மீட் பண்ணுறது இல்லை, ஏன்னா முன்னாள் தலைவர் ஒதுக்கிட்டார். ஸோ இப்போ இருக்கிற தலைமைக்கு குழப்பத்திலே இருக்குது. நம்ம ஏதாவது சொல்லி டெல்லி கோச்சிக்கு மாற்ற ஒரு பயம், டெல்லி நமக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்ற ஒரு பயம். இங்கே இருக்கிற தமிழ்நாடு நிலைமைக்கு எதிராக டெல்லி போகுது. இது அமித்ஷாவின் அறியாமை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? அமித்ஷா இவ்வளோ தூரம் வந்து இதையே மாநில தலைவர்லாம் மாற்றி பொறுப்பை நயனா நாயந்தனுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அசம்பிளி எலெக்ஷனை பெருசாக விரும்பலையோ பாஜக? எம்பி எலெக்ஷனை விரும்புகிற மூமெண்ட் கூட இப்போ இதில் இல்லைங்கிற மாதிரில தெரியுது. ஏன்னா அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களை அதிமுக கூட்டணியே வேணா தனிச்சையாகவே ஒரு கூட்டணி அலைன்ஸ் பண்ணி பாஜக தலைமையிலே சந்திச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதை பெருசாக லைக் பண்ண மாதிரி தானே தெரியுது. எம்பி மட்டும் இருந்தால் ஒரு கட்சிக்கு போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி பாஜக நினைக்குமா? பாஜக நினச்சதுன்னா அந்த கட்சி நாசமாக போகுதுன்னு அர்த்தம். இல்லை, அவங்களுக்கு தேவை எம்பி தானே. இல்லை, எம்எல்ஏ இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க, 40 எம்எல்ஏ ஒண்ணுங்குது. இல்லை, இந்த செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எம்எல்ஏ செயல்பாடு பார்க்கும்போது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எம்எல்ஏ எம்பிங்கிறது முக்கியம் இல்லை, கட்சி வளர்றதா வளரலையாங்கிறது முக்கியம். அப்படி பார்த்தா உல்ட்டாவா நான் சொல்கிறேன். எடப்பாடிக்கு எம்பி தேர்தலில் அக்கறை காட்டியிருந்தார்னா பாஜகவோட கூட்டணி வச்சுருப்பார். ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்ததுன்னா எம்பி தேர்தலில் 20 சீட்டு கிடைக்கும்னு கணிச்சாங்க எல்லாருமே. அவர் எடப்பாடி வந்து பார்லிமெண்ட் தேர்தல் ரொம்ப பெருசாக ஆர்வம் காட்டல. பிஜேபி ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி நமக்கு என்ன அப்படின்னு கூட்டணியை முடிச்சுன்னு வந்தார். அசம்பிளியில் அப்படி இல்லை, அவர் ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு காங்கிரஸ் பிடிக்க முடியாது. தேசிய கட்சி தயவு 2 தான் தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒன்று, பாஜக ஒன்று. பாஜக நோன் டெவில், தெரிஞ்ச ஆள், தெரிஞ்ச முகம், சரி போய் சேரலாம் அப்படின்னு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. பாஜகவோட ஓட்டுகள்லாம் இந்த பக்கம் வந்தால் இந்துத்துவ ஓட்டுகள் வந்தால் ஜெயிக்கலாம்னு நம்பிக்கையில் இருக்கார். ஏன்னா போன தடவை அவர் கூட்டணி அமைச்சு எஸ்டிபிஐயோட அது மண்ணை கவிக்குச்சு, கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்தார். எந்த கூட்டணியுமே வரல, ஒன்றுமே எல்லாத்துக்கும் பாஜக தேவையில்லைன்ற இப்போ கூட்டணி வந்திருக்கார். ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணுன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுப்பார். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க வேண்டான்னு
பாஜகவோட கூட்டணி வைக்கலையான்ற கேள்வியும் வருது இல்லை. அப்போ அது தப்பான முடிவு தானே எடப்பாடி எடுக்கிறாரு. எடப்பாடி தப்பான முடிவு எடுக்கல, எடப்பாடி கரெக்டான முடிவு எடுக்கிறார். சட்டசபையில் நான் முதலமைச்சராக வரணும், நான் எம்பியை வந்து என்ன பண்ண போறேன் அப்படி நினைக்கிறவங்க பாஜகவுடனான கூட்டணி எதிர்பார்க்கலாம். விஜய் அவர்கள் இருக்கணும். அது வந்து எடப்பாடியோட சாதுரியத்தை தான் காட்டுறது உங்களுக்கு. எடப்பாடி கிளவர் தான் அமித்ஷா தானே காட்டுது உங்களுக்கு. எடப்பாடி அமித்ஷாவோட கிளவர். அமித்ஷா கோட்டை விட்டு போட்டார் பார்லிமெண்ட் தேர்தலில். 0 எம்பி வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட வரல. இப்போ வந்து நாளைக்கு அதிமுக ஜெயிச்சதுன்னா அதிமுக தான் கிரெடிட் எடுத்துக்கும், என்டிஏ கொடுக்காது. கிரெடிட் எங்களால் தான், அம்மாவால் வந்த கட்சி, எடப்பாடியார் ஆள் வந்த கட்சி, எடப்பாடியார் ஆளை ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பிஜேபியால் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்களா? தொடர்ந்து 10 தோல்வி. நம்ம டக்குன்னு இதுக்கு வந்துட முடியாதுல்ல. ஏன்னா அவர் இடைக்கால முதலமைச்சராக வந்தார், அதுக்கப்புறம் தொடர்ந்து 10 தோல்வி. இன்னைக்கு பன்னீர்செல்வம் கூட இல்லை. போன அசம்பிளியில் அவர் கூட சந்திக்கும் போதே அந்த 67 சீட்டு என்னமோ சம்திங் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவரும் இல்லைங்கிற பட்சத்தில் எதை வச்சு நம்ப முடியும்? எப்படி எந்த அடிப்படையில்? இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடைபெறும். அது போன முறை 10 ஆண்டு. அது 2 உதாரணங்கள், விதிவிலக்குகள், 2 விதிவிலக்குகள். எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேர் தான் 10 ஆண்டு தலைவர், ஆப்போசிட் தலைவர். 2 பேருமே முக்கியமான தலைவர்கள். கலைஞராலே பேக் டு பேக் ஆட்சி அமைக்க முடியல. கலைஞர் மாபெரும் தலைவர், தமிழ்நாடு போற்றும் தலைவர், அவராலேயும் பேக் டு பேக் ஆட்சி அமைக்க முடியல. ஸோ அடுத்த தேர்தலில், வர தேர்தலில் திமுக வேண்டாம்னு முடிவு பண்ணுறவங்க பாஜகவை தேர்ந்தெடுப்பாங்களா, அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்களா? அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா திமுகவின் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். இப்போ கிராமத்தில் போனீங்கன்னா இலை, சூரியன் 2 தான் தெரியும் அவங்களுக்கு, வேறு எந்த சின்னமும் தெரியாது. கிராமத்தில் போய் இன்டீரியர் வில்லேஜ் போனீங்கன்னா சூரியன், இலை. சரி, இந்த வாட்டி சூரியனுக்கு போட்டோமா, அடுத்த வாட்டி இலைக்கு போடுப்பா, இலைக்கு போட்டியா அடுத்த வாட்டி சூரியனுக்கு போடு, மாற்றி 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 தான் ஆட்சிக்கு வரும். தமிழ் எப்படி கேரளாவில் வந்து மாற்றி எல்டிஎஃப் அண்ட் யூடிஎஃப் மாற்றி மாற்றி வந்ததோ, இந்த ஒரு தடவை மட்டும்தான் பினராயி 10 வாட்டி வந்துட்டார், 2 வாட்டி வந்துட்டார், 10 வருடங்கள் ஆள போகிறார். மம்தா அப்படி இல்லை, 20 வருஷம் ஆண்டாங்க. அது ஒரு எக்ஸப்ஷன். தமிழ்நாடு கேரளா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அடுத்த வருஷம் எதிர்கட்சி, அடுத்த வருஷம் ஆளுங்கட்சி, அடுத்த வருஷம் ஆளுங்கட்சி, அதுக்கு அடுத்தது எதிர்கட்சி. அந்த முறைப்படி பார்த்தீர்களானால் அடுத்த முறை அதிமுக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா கூறுறாங்க. இல்லை, அதிமுக வர்றதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, அது அப்படி தான் எடுத்துக்கணும். பட் சேம் டைம் வந்து பாஜக கூட்டணியை வந்து பெருசாக விரும்ப மாட்டேங்காங்களா. நாடாளுமன்ற தேர்தலுக்கு விரும்புகிறாங்கன்னா அங்கே வந்து மோடியா ராகுலாங்கிறாங்க. இங்கே வரும்போது இங்கே தான் நாங்கள் சிக்கலாக இருக்குது. ஏன்னா அதிமுக உள்ளே இருக்கிற முக்கிய தலைவர்களை பெருசாக லைக் பண்ணுறது இல்லையே. இது ஆரம்ப கட்ட காலத்திலே தடுத்துக்கிட்டு தானே வந்தாங்க. ஏதோ சூழல், இது என்ன சூழல்னு தெரில, ஆனால் ஒரு கூட்டணி அமைஞ்சு போச்சு. இல்லை, அதே சூழல் தான். சம்மனிட்டிக்கு உள்ளே போடுவேன், பிள்ளையை உள்ளே போடுவேன், மாப்பிள்ளையை உள்ளே போடுவேன், பொண்ணை உள்ளே போடுவேன், கட்சிக்காரனை மந்திரிகள் உள்ளே போடுவேன். மிரட்டியா நீங்கள் காரியம் பண்ணுறீங்களே. அப்போ இது அதிமுக தொண்டர் ஏற்றுக்க மாட்டாங்களா? அவங்க ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அதிமுக தொண்டர் ஏற்றுப்பாங்களா இல்லையாங்க தேர்தல் முடிவு பார்த்தா தெரியும். ஏன்னா எடப்பாடி எப்படி மூவ் பண்ணுவார்னு தெரியல. எடப்பாடி எப்படி சிக்கலான காலகட்டத்தில் இருக்கார். இந்த கூட்டணி எப்படி எடப்பாடி கொண்டு போவார்னு தெரியாது. இந்த கூட்டணி கொண்டு போவாரா, தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி இருக்குமா, அதுவும் கேள்வி. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டா, அதுவும் ஒரு கேள்வி. இதே கூட்டணி அமைந்தால் அதிமுக தொண்டர்கள் பாஜக வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பார்களா, தோக்க வைப்பார்களா, அதுவும் ஒரு கேள்வி. இதெல்லாம் தெரியாமையா அமித்ஷா மத்திய மந்திரியா இருக்காரு? நான் கேட்குறேன், இதெல்லாம் தெரியாமையா இருக்காரு? அப்போ அரசியல் சாணக்கியர்னு சொல்கிறீங்களே, என்ன சாணக்கியர் நீங்கள்? என்ன அரசியல் சாணக்கியர்? தமிழ்நாட்டில் கோட்டை விட்டீங்களே. எடப்பாடி நல்லா வந்தார், பாவம். அவர் அரவணைச்சிட்டு போயிட்டு கூட்டணி பற்றி அப்புறம் பேசலாம், மல்லி கூட வாங்க, எங்களை 40 சீட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு பேசுறது சாதுரியமா? இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், அதுவும் யார் முதலமைச்சர் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இது என்னங்க வேடிக்கையாகுது? அதிமுக முதலமைச்சர் நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ அதிமுக பேரணிக்கு வந்து பாஜக அழைப்புலாம் விட்டுருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒற்றுமை, அதெல்லாம் ஒற்றுமைக்கு தமிழ்நாட்டில் ஒற்றுமை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் பிச்சுட்டு ஓடுது. நீங்கள் இழுத்து வச்சா கூட பிச்சுட்டு ஓடுது. முருகன் மாநாட்டில் என்ன ஆச்சு? அண்ணாதுரையை பற்றியும் பெரியாரை பற்றியும் படம் போட்டிங்க, பிஜிசி ஆச்சா. இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையும் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் எங்கெங்கே சேர்த்து வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிச்சுன்னு ஓடுது. இப்போ பேரணியில் வந்து யார் கலந்துப்பாங்க? நயினா நாகேந்திரன் கலந்துப்பாரா? இவர் எடப்பாடி பேரணியில் 2ஆம் கட்ட தலைவர் அமைச்சு வைப்பார். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? எடப்பாடி வரல, செல்லூர் ராஜும் நீங்கள் ஆர்மி விஜயகுமார் அமைச்சு வச்சிங்க முருகர் மாநாட்டுக்கு.
அந்த மாதிரி ஒரு ஜூனியர் வந்து அனுப்புப்பார். அது அதிமுகவுக்கு பிடிக்காது. ஏன்னா அதிமுகவுக்கு நிகரான தலைவர்னு அவங்க நினைக்கிறது மோடி. நானும் ஒரு கட்சி தலைவர், நீ ஒரு கட்சி தலைவர், நான் முதலமைச்சர் இருந்தவன், நீ பிரதமர், அப்படி பார்க்குறாங்க. அவங்க நயினார் நாகேந்திரனையே ஈக்குவலாக பார்க்கல அதிமுகவில். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் அமைச்சிங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? ஸோ இந்த குழப்பத்துக்கான விடிவு காலம் பிரதமர் கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரதமர் கூப்பிட்டு எல்லாரையும் சரி பண்ணி ஒரு 2 சத்தம் போட்டு அடக்கி வச்சார்னா தான் அடங்கும். நிச்சயமாக சார், அதுவும் வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.